விசாரணை எதுக்கு விசாரணை? என்ன எந்த இடத்துல வச்சு விசாரணை செய்றாங்கன்னே தெரியாத அளவிற்கு காவல்துறை ஒரு அராஜக போக்க கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுதான் தற்பொழுது எதிர்க்கட்சியுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் நடந்த உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அந்த நடவடிக்கைக்கு பிறகு மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. முதலிலே அவர்கள் இடைநீக்கம் செய்யப்படுகிறார்கள். பின்பு அவர்கள்தான் அந்த கொலையில் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வரும் பொழுது அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை கொலை குற்றத்திற்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தாச்சு. சென்ற ஆட்சியில் இதே சாத்தான்குளத்தில் தந்தை மகன் 2 நபர்கள் போலீஸ் லாக்அப்ல இறந்து போறாங்க. லாக்அப் டெத்து. அதுல எடப்பாடி பழனிசாமி இப்ப நம்ம திராவிட மாடல் முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது போல் நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுதான் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டது. நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் அந்த வழக்கு வேகம் சூடு பிடித்தது. இதுல அந்த மாதிரி இல்லை. நீதிமன்றம் விசாரணைக்கு முன்பே அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது. அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது திமுக அரசு எடுத்த துரித நடவடிக்கை போல் எடுத்திருந்தால் திமுக அதை கையில் எடுத்திருக்காது.